ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க கேரட்டு பீட்ரூட் ஜூஸ் தான் நம்ம இப்போ போட போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட் வந்து நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டேன். அதே மாதிரி பீட்ரூட்டையும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி சாரில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து எடுத்துருக்கேன். இவ்வளோ இஞ்சியும் நமக்கு தேவையில்லை, இதில் பாதி போட்டால் போதும். இஞ்சி எப்போதுமே தோல் சீவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி வந்து நம்ம தோல் சீவி எடுத்தாச்சு. இதில் பாதி இஞ்சி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு இஞ்சி போதும். இதை போட்டுக்கலாம். இதில் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கிட்டா போதும். நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். சின்ன டம்ளரால் நான் 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பாலோ இல்லை வேறு ஏதோ நட்ஸ் ஐட்டம்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். ஃப்ரூட்ஸ் நம்ம போடும்போது நம்ம நட்ஸ் ஐட்டம்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது வந்து நட்ஸ் ஐட்டம் போடாமல் நம்ம வெறுமனையே நம்ம ஜூஸ் மட்டும் நம்ம இப்போ போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அரைக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இப்படி இருக்குது. நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்கள் கண்டினியூவாக ஒரு மாதம் வந்து நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், ஹெச்பி லெவல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 1 மாதம் கண்டினியூவாக நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை குடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் என்னன்ட்டு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு என்னென்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டினோம்னா இப்படி தான் வரும். பாருங்கள், ஜூஸ் தனியாக கீழே இருக்குது. இது வந்து சக்கை. இது வந்து நமக்கு தேவையில்லை, வேஸ்டேஜ். இது நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம குடிக்கிற கிளாஸ்க்கு நம்ம மாற்றிக்கலாம். வடிகட்டி நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு வந்து 1 கிளாஸ் கரெக்டாக வந்திருக்குது. பாருங்கள், நம்ம எவ்வளோ வடிகட்டினாலும் மறுபடியும் அந்த குருணையாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அரைச்சது. இதையும் நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு 1 கிளாஸ் வந்திருக்கு. எவ்வளோ பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். அப்படியே கண்ணங்கரையர்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவும் சிகப்பு. இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணதுனால எவ்வளோ நுறையா இருக்குது பாருங்கள். மேலே அப்படியே நுறையா மேர்ந்துக்கிட்டு இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலராக இருக்குதுன்னு. இது அவ்வளவும் நமக்கு ரத்தம் ஊறும். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சில குழந்தைங்க வந்து அருவருப்பப்பட்டுக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இட்லி இப்போ வந்து இந்த ஜூஸாக அரைச்சி நம்ம இட்லியில் கொடுக்கலாம், இல்லை தோசையில் கலந்து கொடுக்கலாம். நம்ம அடை செஞ்சோம்னா அடையில், பூரி செஞ்சோம் அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக இந்த பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸு, இந்த மாதிரி இப்போ கீரைலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா கீரையை அரைச்சி கீரை தோசையாவோ இல்லை கீரை பூரியாவோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தாக போய் சேரும். நம்ம எந்த விதத்தில் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ இதே மாதிரி குடித்தாங்க அப்படின்னாக்கா கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இட்லி, தோசை இந்த மாதிரி இதை வந்து இந்த ஜூஸாக செஞ்சு புழிஞ்சி எடுத்து அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம குடிக்கலாம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இஞ்சிலாம் போட்டதுனால டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டினியூவாக 1 மந்த் வரைக்கும் நீங்கள் குடிச்சு பாருங்கள். இதனுடைய பலன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். செவருட்டியும் சாப்பிட்லாம். செவருட்டி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் குடித்து நீங்கள் உங்களுடைய ப்ளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.